ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடைக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா ஸ்ருதி கிட்ட நான் பேசி பார்க்குறேன், நான் பேசினா அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நம்பிக்கையோடு அங்கே போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்ருதியோட கோவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளோதான் மீனா எடுத்து சொன்னாலையும் ஸ்ருதி அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் விஷயத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்ருதி ரவியை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முழுசாக நான் ரவியை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆனால் அவன் இந்த மாதிரி இனி ரவியோட லைஃப்பில் என்னோட லைஃப்பில் தலையிடவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. மீனாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலை. என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி? இப்படியெல்லாம் அந்த பொண்ணு தான் சொன்னால் கேட்டுக்க மாட்டேன்னுதே. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி ரவி வேணா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமே நீ இங்கே இருப்பார், அதை பற்றி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கே தெரியும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அவன் நான் போக வேண்டான்னு சொன்னால் அவன் அங்கே போக மாட்டான் அப்படின்னா. ஆனால் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு என்கிட்ட அவள் சாரி கேட்டு சோசியல் மீடியாலையும் அவள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணணும். அப்போ தான் நான் நம்புவேன், ரவி கூட வருவேன். இல்லைனா நான் அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நீங்கள் சொன்னாலே நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் மீனா. நான் இங்கேருந்து இனி வரப்போகிறதும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனாதான் நான் அந்த வீட்டுக்கு இனி திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி, நீங்களே இப்படி பிடிவாதமாக இருந்தால் எப்படி? சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் எதையும் புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால தான் ஆரம்பத்திலே அவங்ககிட்ட பல தடவை சொன்னான். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. என்னோட முடிவை நான் மாற்றிக்கிற மாதிரி கிடையாது. அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நீத்தும் சரி கிடையாது. அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த வீட்டிலேருந்து வருவேன் மீனா. நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சுங்கிறது போங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்கவும் முடியாது, ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இருந்துக்கிட்டு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே புரியுது. அவங்க என்ன பேசினாலையும் சரியாக போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அப்புறம் மீனா வெளியில் வந்ததுக்கப்புறமா ஸ்ருதி கிட்ட பேசலாம் அப்படின்னு ரவி முயற்சி பண்ணுறாரு. ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம் டப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. என்ன அண்ணி அவள் என்ன சொன்னா அப்படின்னு ரவி மீனாவை கேட்கவும், இல்லை ரவி, இந்த பிரச்சனை கண்டிப்பாக இப்போதைக்கு முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸ்ருதி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அவள் உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அனி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் ஸ்ருதி சொல்லியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வராததும் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அங்கேயே இருந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ திமிரி ஏறி போய் அந்த நீத்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் ஸ்ருதிக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க சமாதானம் ஆக மாதிரியே தெரியல. அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு ஒரே வழி அவங்களே சொன்னாங்க, நீத்து ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லலாம் போட்டிருக்காங்களோ அதை சரி செய்யணுமா. இந்த மாதிரி நான் ரவியை லவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணணுமா. எப்படி ரவி, ஸ்ருதி சொல்கிறது நியாயம்தான், ஆனால் இதெல்லாம் எப்படி நாம் நடத்தி காட்டுறதுன்னு தெரியலையே ரவி. நானும் அவரும் கூப்பிட்டு பேசினப்பவே அந்த நீத்து கொஞ்சம் கூட சரியில்லாமல் எங்களுக்கு அடங்காமல் லூசு மாதிரி பேசியிருந்துச்சு. இப்போது ஸ்ருதி சொல்கிற மாதிரி நம்ம போய் அந்த நீத்துக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அது செய்யவே செய்யாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரவி. ஆனால் ஸ்ருதி அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை கண்டிப்பாக நீத்து பண்ணால் மட்டும்தான் உங்ககிட்ட ஸ்ருதி பேசுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் யார்கிட்டையும் பேச போகிறதில்ல அப்படின்னு கதவை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது இதை ஸ்ருதியோட அம்மாவுமே கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா, பார்த்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணு சொல்கிறதெல்லாம் அவள் பிடிச்சா அவளோட பிடிவாதத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் உலகமே எங்கள் பொண்ணு மட்டும்தான். அவள் என்ன சொன்னாலே நாங்கள் கேட்போம். எங்கள் பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த நீத்துக்கிட்ட போய் நீங்கள் பேசி இதை சரி செய்யணும். ஸ்ருதியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். உங்களை நம்பி தானே ஸ்ருதியை உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன் எங்கள் பேச்சையே கேட்காம அவள் உங்களே தான் உலகம்னு சொல்லி உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை நீங்கள் ஏமாத்துறாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போக ஆரம்பிப்பேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, அப்படியே உங்களால் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நானும் அவரும் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த நீத்துக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நாங்களை அறவிட்டு அவளை வழிக்கு கொண்டு வரோம். என் பொண்ணு காலில் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க வைக்க என்னால் முடியும். ஆனால் ஸ்ருதி சொல்லியிருக்கா நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு. நீங்கள் போய் தான் இதை சரி பண்ணணும். ஏன்னா இந்த பிரச்சனை வளர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே. உங்களால் தான் இதை சரி செய்ய முடியும். நீங்கள் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லவும், இங்கே நீங்கள் ஏன் ரவி மேலே இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? ஸ்ருதி மாதிரியே நீங்களும் பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மைமீனா, நான் இதுக்கு மேலே எதுவும் உங்ககிட்ட பேச விரும்பலை.
இப்போது ஸ்ருதியோட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனி எங்கள் பொண்ணை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் இந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனாவுக்கும் ரவிக்கும். அங்கேருந்தே கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் முத்து அவருடைய அப்பா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கும், ஸ்ருதி சமாதானம் ஆகிடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக மீனா கிட்ட. கரெக்டாக மீனாவும் ரவியும் வரவும் அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு முத்துவுக்கு அங்கே எதுவும் நடக்கலை, அதாவது போன வேலை முடியலை அப்படின்னு. அப்போது என்ன மீனா, நீ வரத்தை பார்த்தாவே தெரியுது ஸ்ருதி சமாதானம் ஆகலை போல இருக்கே, என்னடா ஆச்சு அப்படின்னு ரவிக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் கேட்கவும் நடந்த விஷயங்களை மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போது மீனா கிட்ட அவருடைய மாமனாரும் கேட்குறாரு, என்னாச்சுமா மீனா அப்படின்னு. இல்லை மாமா, எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை லேஸில் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், எங்கேயோ என் மருமக போன உடனே எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணிட்டு வந்துடுவான்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு தான் சொல்கிறது பெரியவங்க போயிருக்கணும் அப்படின்னு. நான் போயிருந்தா ஸ்ருதிக்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்கணுமோ அப்படிலாம் பேசி ஸ்ருதியை சமாதானப்படுத்திருப்பேன். ஆனால் இவ என்னமோ போனால் கிழிச்சிருவா அப்படின்னீங்க, இதோ ஒன்றும் முடியலன்னு வெறுங்கையை வீசிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு உடனே விஜயா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா? மீனா நீ சொல்லு மீனா, அங்கே என்ன நடந்துச்சு, ஸ்ருதி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், ஏங்க அந்த நீத்து வந்து ஸ்ருதி கிட்ட சாரி கேட்கணுமா, அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் நீத்து எப்படி ரவியை லவ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நான் ரவியை லவ் பண்ணல அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணணுமா, அப்போ தான் வந்து ஸ்ருதி வந்து மனசு மாறுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. நானும் ஸ்ருதிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அவங்க பிடிவாதத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றதில்ல, ஸ்ருதியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை பண்ணால் மட்டும்தான் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கர டென்ஷன், அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு உடஞ்சி போய் அப்படியே திரும்பி போயிடுறாரு. அப்போது அண்ணாமலையுமே, என்ன ரவி நீ ஸ்ருதி கிட்ட பேசி பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு. மாமா, ரவி முகத்தை கூட பார்க்க ஸ்ருதி தயாராகவே இல்லை. ஸ்ருதி வந்து ரவி மேலே தான் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவன் என்னம்மா பண்ணுவான் அப்படின்னு. நமக்கு புரியுது மாமா, ஆனால் ஸ்ருதிக்கு இந்த புருஷனை இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சது தாங்கிக்க முடியல. ரவி மேலே ஸ்ருதிக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீத்து போயிட்டு ஸ்ருதி கிட்ட சாரி கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியுமாம்மா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இதை பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் பேசி பார்த்துட்டோம், அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே தெரியல. இந்த பிரச்சனை கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாதமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முக்கியமாக ரவி அழுதுகிட்டே போயிட்டு ரூம்குள்ளே கதவாக சாத்திக்கிறாங்க. அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட லைஃப்பில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதையே அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. முதல்ல இந்த நீத்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது ரவியால் ஏற்றுக்கவும் முடியல. அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. பல தடவை ஸ்ருதி சொன்னாங்க, நாம் தான் கேட்கல. நம்பிக்கை வச்சு நீத்து மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணோம், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலே. ஒரு வேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டாங்களோ நீத்து அப்படின்னு ரவி யோசிக்கிறாரு. இப்போ தான் யோசிச்சது மட்டும் இல்லாமல் கோவத்தோடு உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து நீத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீத்துக்கு ஃபோன் பண்ணால் அந்த நீத்து என்னென்னா அவ்வளோ சந்தோஷமாக ரவி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொமான்டிக்காக பேசுது அந்த பொண்ணு. ஸோ ரவிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் நீத்து, உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஓவராக போகிறீங்க. என்ன தேவையில்லாத விஷயம்லாம் நீ ஏன் பண்ணுறீங்க நீத்து? எதுக்காக இப்போ என்னை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு. புரியுது ரவி, ஆனால் எனக்கு உங்களை நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீத்து, நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால எங்களோட லைஃப்பில் பிரச்சனை வருது, உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? ஓ, அப்போது நீங்கள் வேணும்னே இதெல்லாம் எல்லாரும் சொல்லியும் கேட்காம பண்ணுறதுனால எனக்கு ஒன்று நல்லா புரியுது. எல்லாரும் சொல்கிற மாதிரி பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா நீத்து? கொஞ்சமாச்சும் யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தேன். அதுக்காகவாச்சும் நீங்கள் என்னை ஒரு நல்ல ஒரு செஃபாக நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சு உங்களுக்கு மூளை இருக்கா நீத்து? நான் என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. பொண்ணா போச்சேன்னு அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன நீத்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு. ரவி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுக்கு இப்போ என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் திட்டுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எல்லாமே பிடிச்சதுனால தான் நான் உங்களை லவ் பண்ணேன் அப்படின்னு. நீத்து, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட், இன்னொருத்தரோட புருஷனை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
போஸ்ட் பண்ண சொன்னதுக்கு நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நீத்து? முதல்ல அதை அழிச்சிட்டு எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் ஸ்ருதி கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானா சாரி கேட்குறதா? முடியாது ரவி, கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன் அவகிட்ட நான் சாரி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீத்து, நீங்கள் தானே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் தானே என்ன லவ் பண்ணேன்னு சொன்னீங்க. அது இல்லைன்னு ஸ்ருதி கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரவி, நான் ஏன் அப்படி சொல்லணும்? நான் தான் உங்களை லவ் பண்ணுறேனே. நான் உங்களை லவ் பண்ணலைன்னு சொல்லவே இல்லையே. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் எப்போ சொல்லியிருக்கேன்? எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் என் மேலே வீண் பழிய போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணதுனால தான் ஸ்ருதி என் மேலே கோவப்பட்டு அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கா. ஸ்ருதி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும், பழையபடியே நானும் அவளும் நல்ல ஒரு லைஃப்பை வாழணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பிரச்சனையை உண்டு பண்ணீங்க. நீங்கள் போயிட்டு ஸ்ருதி கிட்ட சாரி கேட்கணும், நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது ரவி, என்னால் அவகிட்ட சாரி கேட்க முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரவிக்கு அவ்வளோ கோவம் வருது. டமார்னு ஃபோனையே தூக்கி உடைச்சிடுறாரு கோவத்தில். எல்லாருமே பதறி அடித்து போய் ரவியோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா செல்ஃபோன் உடஞ்சி கிடந்திருக்கு. பார்த்த உடனே ரவி, டே என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்குடா இப்போ ஃபோனை போட்டு உடைச்சிட்ருக்க அப்படின்னு. டேய் நான் வேறு என்னடா பண்ணுவேன், எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்குதுடா. எந்த ஒரு தப்புமே பண்ணாத நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற பாடு இருக்கே, என்னால் முடியலடா. அந்த நீத்து என்ன லூஸாடா, அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே பண்ணாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுது. திரும்ப என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு. ரவி, இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு சொன்னோம்ல, அப்புறமா நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு. இல்லை நீ திரும்பவும் நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண சொல்லி அது டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஃபோர்ஸ் பண்ணுங்கள், ஸ்ருதிக்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதான் நீ கோவத்தில் அப்படின்னு சொல்லவும். டே ரவி, நீ இப்படியெல்லாம் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லைடா. அந்த பொண்ணு தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. அதுக்கப்புறமா எப்படிடா அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் பேசின அப்படின்னு. அப்பா வேறு எப்படிப்பா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்? அவகிட்ட பேசினா மட்டும்தானே இந்த பிரச்சனை முடியும். ஸ்ருதியோட பிடிவாதத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுப்பா. கண்டிப்பாக நீத்து போயிட்டு ஸ்ருதி கிட்ட சாரி கேட்காம ஸ்ருதி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரமாட்டா, என்கிட்டையும் பேச மாட்டாப்பா. எனக்கு வேறு வழி தெரியலப்பா, எனக்கு மட்டும் ஏன்னா அப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தேவையில்லாமல் நல்லா போயிட்டு இருந்தவங்களோட லைஃப்பில் தலையிட்டு இப்படி அவங்களோட வாழ்க்கையே பாலாக போக்கிடுச்சு அந்த நீத்து பொண்ணு. சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ரவி, அதாவது முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த பொண்ணு மேலே. ஏங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி சால்வ் பண்ணணும், இல்லைனா இது வேறு மாதிரி போய் முடியுங்க. தேவையில்லாமல் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இப்போ பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த மனோஜ் ஒரு பக்கம், அது எப்படி நம்மளோட லைஃப்பில் பிரச்சனை வந்த உடனே மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் இப்போ அவங்களோட லைஃப்லையும் பிரச்சனை வந்துருச்சு போல இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த பழங்குருள் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தியா மொத்தமாக ரவியவே தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு. தேவையில்லாமல் ரவி வந்து நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஸ்ருதிக்கு ஆடிட்டு இருந்தால அதான் அப்படின்ற மாதிரி இந்த மனோஜ் ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். ஸோ கொஞ்சம் கூட யோசிச்சு பேசணும், யார் என்ன நினைப்பாங்க, யாரோடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காம அப்படியே விஜயாவை மாதிரியே மனோஜ் அவங்க 2 பேரும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பத்திரத்தை வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டில் மீட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை அந்த கடங்காரங்கிட்டே கொடுக்க போறாங்க. அப்படி போய் கடங்காரங்கிட்ட அந்த பத்திரத்தை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பிரச்சனையே மனோஜ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே சந்திக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயாவும் மனோஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அண்ணாமலையும் முத்துவும் சும்மாவே விட மாட்டாங்க அவங்கள. ஏன் மனோஜை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாரு முத்து. கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் போய் பணத்தாசையில் ஏன் அப்படி 2 பேரும் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட போகிறாங்க. ஸோ அம்மாவா பாசங்காட்டி ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கலைன்னா கூட இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டு போனால் எந்த பிள்ளைக்காச்சு தாய் மேலே கொஞ்சமாச்சும் பாசம் வருமா? இருக்கிற பாசமும் தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஜயா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தாயா ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது. ஸோ மனோஜ் தூக்கி வளர்த்தாங்களே தவிர மனோஜுக்கும் நல்லது கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்காம போயிட்டாங்க. படிப்பை கொடுத்தவங்க படிப்பில் கொஞ்சம் கூட அந்த அறிவுன்றதே இல்லை. ஆனால் மனோஜெல்லாம் எப்படி தான் படித்து இந்த அளவுக்கு பட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். கொஞ்சம் கூட மூடியே இல்லாமல் படித்து பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு வேளை இந்த விஜயா
இப்போவே கூட மனோஜ்க்கு ஸ்கூலில் இப்படிலாம் சொல்லி கூட படித்தான் அப்படின்னு சொல்லி பட்டத்தை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி. ஸோ இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியாமல் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியும் கூட ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ சிந்தாமணிக்கு ரோகிணியோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, தான் காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ரோகிணி மூலிமா அப்படிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை இங்கே விஜயா கிட்ட பேசி நைஸ் வச்சு இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனோஜ் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை அந்த வீட்டை அடையணுன்றதுக்காக இந்த சிந்தாமணி இப்படி ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. அந்த வழியில் விழ பார்க்குறாங்க நம்ம விஜயாவுமே கூட. ஸோ இப்போது இதுக்கேற்ற மாதிரி தான் ரோகிணி முதல்ல அதாவது அவர் செத்து போன ஹஸ்பண்டுக்கான சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் ரோகிணி மனசுக்குள்ள இன்னொரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட எங்கே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க இதில் சொதிப்பிடுவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அதை நடக்க விடாமல் பண்ணிடுறாங்க, அது கெடுக்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொந்த அம்மாவுக்கு கூட எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு ரோகிணியும் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மாவுக்கே தெரியாமல் கிறிஸ்க்கு சேர வேண்டிய சொத்தை, கிறிஷோட அப்பாவோட சொத்தை எழுதி வாங்கிக்கலாம், அதை வச்சு ராஜா வாழ்க்கையும் வாழலாம். ஸோ மனோஜ் கூட சேரணும், அதுக்காக நமக்கு பணமும் தேவைப்படுது, அந்த பணத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க கொடுக்குறத வச்சு நம்மளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கலாம், மனோஜ் கிட்ட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். முதல்ல மனோஜ் கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ரோகிணி மனோஜ்க்கு கால் பண்ணுறாங்க. முதல்ல மனோஜ் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. தொடர்ந்து ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சரி இன்னைக்கு நாம் அவள் என்ன பேசுகிறாளோ அன்னைக்கு தான் முடியாமல் போயிடுச்சு, நாம் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜே முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ரோகிணியே ஃபோன் பேசுகிறாங்க. ஹலோ மனோஜ், என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு. மனோஜ் ஏன் கோவப்படுற? ஆன்ட்டி பக்கம் தானே இல்லை, எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன இன்னும் என்ன பேச போகிற, இன்னும் என்னெல்லாம் சொல்லி ஏமாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மனோஜோட அப்பாவை பற்றி, எனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏய் நீ என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கிடையாது, தேவையில்லாமல் என்னை மொட்டால் ஆக்கிட்டு இருக்காது அப்படின்னு. மனோஜ் நான் சொல்லத்தை கேளு, இப்போது அவன் தான் செத்து போயிட்டான், நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியல. ஆன்ட்டிக்கு என் மேலே என்ன கோவம், நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, நான் கல்யாணம் அதை மறைச்சிட்டேன் அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்குமே கோவம் மனோஜ். ஆனால் இப்போது அதிர்ஷ்டம் என்னை தேடி வருது மனோஜ். இப்போ நீ என்னை ஏற்றுக்கிட்டா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் மனோஜ், நம்ம பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ எதோ உளாரிட்டு இருக்க, அப்படியே கூரை பிச்சுக்கிட்டு அங்கே கொட்டு தான் இருக்கும், நீ ஏன் ஒன்றுக்கு வக்கீலாதவ தானே அப்படின்னு. இது வரைக்கும் இருந்த மனோஜ், ஆனால் இப்போ என் கையில் எல்லாமே இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, உளறிட்டு இருக்காதா அப்படின்னு. நான் ஒன்றும் உளரல மனோஜ், கிறிஷோட அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அவங்களுடைய பெரியம்மா பெரியப்பா கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம், சொத்து வேண்டாம், நான் உன்னை கேட்டு தான் எது வந்தாலும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் மனோஜ். நீ என்ன சொல்கிற, அவங்க அந்த சொத்தெல்லாம் கொடுத்தா நம்ம அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம், நீ என்ன சொல்கிற மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேட்கவும், என்ன சொத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறியா? ஓ அந்த குடும்பத்தோட நீ இன்னும் பேசிட்டு தான் இருக்கியா? ஓ இந்த பொய் வேறு இருக்கா, இது தெரியாமல் போச்சு எங்களுக்கெல்லாம் அப்படின்னு. இல்லை மனோஜ், நான் அவங்கக்கிட்ட பேசலை, என் அம்மா அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது என்னோடய விஷயம் தெரிஞ்சு அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க கிட்ட எப்படி மனோஜ் பேசாமல் இருக்க முடியும்? அவங்க இதை விஷயத்த பற்றி தான் பேச வந்திருக்காங்க. நான் அப்போவும் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு நான் எதுவுமே பேசலை மனோஜ், நான் கோவமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இப்போ கூட நான் உன்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க தான் வந்திருக்கேன் மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ திரும்பவும் எதுலையாச்சும் கோத்து விட்டுறாத அப்படின்னு. இல்லை மனோஜ் உண்மையிலே தான், நீ அவங்கக்கிட்ட பேசி சொத்தெல்லாம் வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகலாம், ஆன்ட்டிக்கும் பணம் நகை இதெல்லாமே நான் அதை வச்சு வாங்கி கொடுப்பேன், ஆன்ட்டியும் சமாதானம் ஆகிடுவாங்க. நீ டிவோர்ஸ் கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிடு மனோஜ், இதுக்கெல்லாம் நீ சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக நம்ம நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ்க்கும் பணத்தாசை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வருது. அது மட்டும் இல்லை மனோஜ், நம்மக்கிட்ட நீ வாங்கியிருக்கிற கடன் இருக்குல்ல அதையும் நம்ம அடைச்சிடலாம், நான் அடிக்கிறேன் மனோஜ், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், என்னால் தானே அந்த ஆர்டர் கேன்சல் ஆகி உனக்கு கடன் ஆச்சு, நானே அதை அடிக்கிறேன் மனோஜ். சொத்தை எழுதி வச்சுட்டா அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு பாவம்
தேடிக்கிட்டாங்க. அதை சரி செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்கணும்னு வந்து நிற்கிறாங்க. சொத்து கிறிஷ் பேருக்கு மாறிச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது மனோஜ். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. சொத்தை கொடுத்ததோட அவங்க கடமை முடிஞ்சிச்சுன்னு அவங்க போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்பப்போ கிறிஷையும் வந்து பார்த்துக்க போகிறாங்க. என் வீட்டு சைடில் இவ்வளோதான் எனக்கு சொந்த பந்தம் இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறாங்க மனோஜ். செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தை தேடிக்கணும் அப்படின்னு இதை பண்ணுறாங்க மனோஜ். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜோட மைண்டை குழப்ப பார்க்குறாங்க. ஸோ மனோஜோ கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி பக்கம் போகிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி இந்த மாதிரினா மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி மனோஜை மாற்றுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, விஜயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.